அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பங்குனி மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் வராகி அன்னையை அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். திதி நேரம் எப்போது வரை இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி மிக விசேஷமானதாக இருப்பதனால் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வளர்பிறை பஞ்சமி தினம். வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று எந்தெந்த தீபம்லாம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் வராகி அன்னை அப்படிங்கிறது நம்ம ஏகப்பட்ட பதிவுகள் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பதிவிலும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான். செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இலை நீங்கள் பயன்படுத்தி இந்த பூஜை செய்தாலே போதும், மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. இந்த நாளன்று செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக 100% பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் யாவும் அனைத்துமே தீரும். பிரச்சனைகள் உங்களை விட்டு எல்லாமே விலகும். எதிரி தொல்லைகள் நீங்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வளர்பிறை பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது வராகி அன்னை படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருவேளை இரண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும். கட்டாயமாக நம்ம படம் சிலை வைத்தால் மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. படம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, சிலை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நீங்கள் விளக்கு வைத்து வராகியம்மனுடைய நாமத்தை சொல்லி அல்லது மந்திரங்கள் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். அல்லது நம்ம மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து வழிபாடு செய்வோம் பார்த்தீங்களா, அதே போல் வராகி அன்னைக்கு மஞ்சள் பிடித்து வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக மிக சிறப்பாக இருக்கும். படம் சிலை இல்லாதவர்கள் மஞ்சள் பிடித்து வைத்து வழிபாடு செய்யும்போது இன்னமும் கூடுதல் விசேஷமாக இருக்கும். விளக்கு பார்த்தீங்கன்னா 5 அகல் விளக்கு ஏற்றலாம், அல்லது பஞ்சமுக விளக்கும் நீங்கள் ஏற்றலாம், அல்லது ஒரே அகல் விளக்கில் 5 முகம் கொண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விளக்கும் ஏற்றலாம், குத்து விளக்கும் ஏற்றலாம், பித்தளை விளக்கும் ஏற்றலாம். நீங்கள் வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராகி அன்னைக்கு சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அபிஷேகம் பண்ணணும். ரொம்ப எளிமையான அபிஷேகம், ஏதாவது ஒரு 5 அபிஷேகம் பண்ணால் போதும். பால், தயிர், குங்குமம், மஞ்சள், பன்னீர், இது போன்றது எளிமையானதை வைத்து கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணாலே போதும். அதற்கு மீறிய நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். எவ்வளோ அபிஷேகங்கள் நிறையாக இருக்கின்றன. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி வராகி அன்னையை அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். படம் வைத்திருப்பவர்கள் படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு நீங்களும் வழிபாடு செய்து கொள்ளலாம். எந்த வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, 5 செம்பருத்தியில் எடுத்துக்கோங்க, அல்லது 5 வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க, அதில் நல்லா மஞ்சள் குங்குமம் போட்டு 5 குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு வெற்றிலையை நீங்கள் நேராகவும் வைக்கலாம் அல்லது வட்டமாகவும் வைக்கலாம். வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை நீங்கள் வட்டமாக வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் நடுவில் போட்டு வச்சுக்கோங்க. வைத்த பிறகு அதில் கொஞ்சம் அர்ச்சதை போடணும். அதாவது நம்ம பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் அல்லது நார்மல் மஞ்சள் அதை கலந்துக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டு கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி மஞ்சள் மட்டும் நல்லா கலந்துக்கோங்க. லைட்டாக ஒரு சொட்டு போல் மட்டும் தண்ணீர் விட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு அந்த செம்பருத்தியில் ஒவ்வொரு செம்பருத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் அரிச்சதை போட்டுக்கோங்க. 5 செம்பருத்திலும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5-6 அரிசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அரிசி போட்டு அதற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். 5 அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றிய பிறகு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, நல்ல சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சளும் குங்குமம் அந்த 5 ரூபாய் நாணயத்தில் வச்சுருங்க. வைத்த பிறகு அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் விளக்கு பக்கத்தில் வச்சிடணும். அதாவது நடுவில் வைக்கலாம் அல்லது பக்கத்தில் வைத்துக்கொள்ளலாம். அந்த 5 ரூபாய் ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் போதும். அது வச்ச பிறகு நீங்கள் சுவாமி எல்லாம் வழிபாடு செய்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா செம்பருத்தி இலை வைத்து அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம், குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். நான் மந்திரங்கள் கொடுக்குறேன், அந்த மந்திரங்கள் சொல்லி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. குறைஞ்சபட்சம் 27 முறை 21 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நாணயத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். 5 ரூபாய் நாணயத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது 1 ரூபாய் நாணயத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் குங்குமம் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஏதாவது பொங்கல் வைத்துக்கொள்ளலாம். சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், ஏதாவது இனிப்பு வகையானது வைத்துட்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கிடச்சிச்சின்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, ஏதாவது கிழங்கு வகைகள், பால்,
பிறகு சாதம் ஏதாவது ஒரு உங்களால் முடிஞ்சது சாதம் என்ன நெய்வேத்தி வைக்க முடியுதோ அதை மனதார வச்சுக்கோங்க. எதுவுமே வைக்க முடியலனா கூட ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து வச்சாலே போதும். வராகி எண்ணெய் மனதார ஏற்றுக்கொள்வாங்க. வராகி எண்ணெய்க்கு வந்து பானகம் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பானகம் வைத்தும் வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் உங்களால் முடிந்தது வெற்றிலை பாக்கு நம்ம வந்து பூஜையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பஞ்சமி பூஜை வந்து மாதத்தில் இருமுறை தான் வரும். அந்த இருமுறையாவது நீங்கள் வெற்றிலே பாக்கு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்தாலே போதும். நல்ல ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள் வழிபாடு செய்துட்டு அதற்கப்புறம் அந்த 5 ரூபாய் நாணயம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எனக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறது வராகன்ட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு அந்த 5 ரூபாய் அந்த மஞ்சள் குங்குமம் பொட்டோட அந்த சிவப்பு நிற துணியில் வச்சு ஒரே ஒரு பச்சை கற்பூர துண்டும் ஒரு ஏலக்காயும் சேர்த்து வச்சு அதை நீங்கள் முடிச்சு போல் கட்டி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சுருங்க. அல்லது நீங்கள் பீரோவில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். எங்கே உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகமாக ஆக வேண்டும் அப்படிங்கிற விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. அல்லது நகை பாக்ஸ் கிட்ட கூட வச்சுருங்க. சிவப்பு நிற துணியில் அந்த 5 ரூபாய் நாணயத்தை முடிச்சு போட்டு வைங்க. அடுத்த பஞ்சமி வரை இருக்கட்டும். நல்ல ஒரு பணப்பழக்கம் அதிகரிக்கும். வராத பணம் உங்களை வந்து சேரும். பணத்தடை நீங்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த வழிபாடை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும். இந்த பஞ்சமி நாள் வந்து என்றைக்கு வருகின்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். பங்குனி மாதம் 30ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி, 12/4/2024 வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது. பஞ்சமி தேதி வந்து எப்போது ஆரம்பித்து எப்போது நிறைவாகுது அப்படின்னு வெள்ளிக்கிழமை மாலை நேரம் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. மாலை 5:48 சனிக்கிழமை மாலை 5 மணி வரை நமக்கு பஞ்சமி திதி இருப்பதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை பூஜை செய்து கொள்ளலாம். மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணி வரை நீங்கள் பஞ்சமி பூஜை தாராளமாக செய்து கொள்ளலாம். ஒருவேளை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யாதவர்கள் சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தம் 4 மணிலிருந்து காலை 7 மணி வரை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களால் எந்த நேரம் உங்களுக்கு தோதுப்படுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரமும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம். கேட்டுக்கோங்க. அங்கே இருக்கிற அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அதாவது ஐயர் பூசாரி சொல்ல பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்க எந்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறாங்களோ வராகி அன்னைக்கு வந்து பஞ்சமி பூஜை ஒரு சில நேரம் அவங்க வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலமும் பண்ணுவாங்க, அல்லது சனிக்கிழமை காலையிலும் பண்ணுவாங்க, அல்லது சனிக்கிழமை மாலையிலும் ஒரு சில கோவிலில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதாவது நமக்கு சனிக்கிழமை காலை வந்து சூரியன் உதயம் ஆரம்பித்த பிறகு பஞ்சமி திதி இருப்பதனால் சனிக்கிழமை மாலை கூட வந்து ஒரு சில கோவிலில் வந்து பஞ்சமி பூஜை சிறப்பாக பண்ணுவாங்க. அதனால் கோவிலுக்கு போகிறவங்க உங்களுடைய பக்கத்தில் கோவிலில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போகிறீங்களா அல்லது சனிக்கிழமை வந்து பஞ்சமி பூஜை செய்ய போகிறீங்களான்னு கேட்டுக்கோங்க. ஒருவேளை வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து போகிறீங்க கோவிலுக்கு அப்படின்னா நீங்கள் மாலையில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரலாம். ஏன்னா அந்த நாளில் நமக்கு பஞ்சமி திதி இருப்பதனால் நிறைய பேர் வந்து இரவு நேரம் வழிபாடு தான் செய்கிறீங்க. அதாவது வெள்ளிக்கிழமை வருது மற்ற நாளும் வருது அப்படின்னா இரவு நேரம் 8 to 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்கிற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை பூஜை செய்பவர்கள் இரவு நேரத்தில் தாராளமாக பண்ணிக்கலாம். 9 மணிக்குள்ளே பண்ணிக்கோங்க. மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வெள்ளிக்கிழமை பஞ்சமி பூஜை தாராளமாக செய்து கொள்ளலாம். பஞ்சமி விரதம் இருப்பவர்கள் எப்போ நீங்கள் பூஜை செய்ய வேண்டும், எப்போ விரதம் இருக்கலாம் அப்படின்னா திதி கணக்கு பண்ணி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவும் சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை காலையும் சாப்பிடக்கூடாது, மதியமும் சாப்பிடக்கூடாது, அப்புறம் மாலை நேரம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். திதி கணக்குப்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா. இல்லை நான் வந்து பூஜை செய்கிற விரதம் இருப்பேன் அப்படி இருப்பவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் நமக்கு திதியே நமக்கு வந்து 5:45 மேலே தான் ஆரம்பிக்குது மாலை நேரம். அதனால் மதியம் வந்து கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு இரவு நேரம் அதாவது வெள்ளிக்கிழமை இரவு நீங்கள் சாப்பிட வேண்டாம். சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சிட்டு வராகி அன்னைக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு காலையில் ஒரு 9 மணி போல் நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். இது வந்து ரொம்ப எளிமையானது. திதி கணக்கு பண்ணி நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் நீங்கள் விரதத்தை முடிக்க முடியும். நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமும் கிடையாது. ஒரு சில பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அவர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை நமக்கு மாலை நேரம் தான் நமக்கு திதி ஆரம்பிக்கின்றது. அதனால் மதியம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம். சனிக்கிழமை காலையில்
சாப்பிட்டுக்கோங்க. பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் வந்து பூஜை பண்ணிவிட்டு சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம்லாம் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அது ரொம்ப நல்லது. சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் நீங்கள் என்னென்ன வைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். சனிக்கிழமை காலையில் வராகி அம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாங்க. பட்டினியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பால் பழங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். அரை வேறு சாப்பிட்டாலும் போதும். ரொம்ப எளிமையான வழிபாடு, வராகி அன்னை வழிபாடு செய்து நல்ல மாற்றத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பாங்க. நம்பிக்கையுடன் இருங்க. வராகி அம்மன் உங்களுடைய வாழ்வில் வந்து நிறைய அதிசயத்தை வந்து செய்வாங்க. நிறைய பேருக்கு வந்து பஞ்சமி பூஜை செய்து நல்ல பலன் வந்து கிடைச்சிட்ருக்குது. வளர்பிறை பஞ்சமிக்கு வந்து இந்த தீபம் ஏற்றுபவர்கள் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மற்ற தீபம் ஏதாவது ஏற்றணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மருதாணி இலை தீபம், வெல்லம் தீபம் இதெல்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம். அதற்கப்புறம் வந்து தேங்காய் தீபம் ஏற்றுபவர்கள் பழக்கம் இருக்குது அப்படின்னா தேங்காய் தீபமும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான அந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. வராகி அன்னைக்கு செம்பருத்தி இலை தீபம் ஏற்ற சொன்னேன் இல்லையா, அந்த தீபத்தில் வந்து நீங்கள் அர்ச்சதை போட்டு ஏற்ற சொன்னேன் இல்லையா, அந்த அர்ச்சதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு மஞ்சள் துணியில் வந்து அந்த அர்ச்சதையை போட்டு நீங்கள் வந்து அரிசி ட்ரம்மில் வைக்கலாம். அந்த மஞ்சள் துணியில் வைத்து கெட்டி வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் அது பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட்டுடலாம். அதில் இருக்கிற செம்பருத்தி இலை, சுவாமிக்கு வைக்கிற பூக்கள் அலங்காரம் எல்லாமே வந்து காய்ந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு கவரில் கட்டி கால்படாத இடத்துல போட்டுருங்க. இல்லைன்னா ஓடும் தண்ணீரில் நீங்கள் விட்டுறலாம். ரொம்ப நல்லது. அரிசி ட்ரம்மில் வந்து நீங்கள் அந்த அரிசி வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்து அந்த அரிசியை பறவைகளுக்கு போட்டுருங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து தனதானியத்திற்கு எந்தவித குறையில்லாமல் செல்வ செழிப்புடன் மன நிறைவாக உங்களால் வாழ முடியும். சந்தோஷமாக வாழ முடியும். மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல், வராகியின் பற்றிய தகவல், பஞ்சமி பூஜை தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.